श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं गुणार्पणं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं समारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुक्मण्यामोदकस्तथित्राणि तृणायमेनि प्रणायमेनि अस्मद्गुरुर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव देवेन महन्वयानान् आद्यस्य न प्रभृतेर्मरुलाभिरामं श्रीमत्ततङ्गृढं प्रणमामि मुद्ना भूतं सरस्य पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिनवाहनं भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रं श्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिलभुवनध्यन्मश्रेमलकादिलीले विविधभूतव्याहतक्षैकदीक्षे सुधिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषीति पाराचर्यवसुधाम् उपनिषत्प्राप्तिमद्योत्कृतां संसाराग्निविदीपनव्यात्मसञ्जीवनीम् पूर्वाचार्य सुरक्षितां पुगमति व्याघातदूरस्थिताम् आनीतां सुराक्षरैः सुमनसुमं तस्मै रामानुजाय नम பிரமயோகினே அந்தஸ்வசீசமத். நேத்திக்கு சொன்னத பாத்தியாடா? அப்புறம் சந்தேகம் ஏதாவது இருந்ததா? ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் உபாசகர்கள் முக்தர்கள் எத்தனை வகை, எப்படி போறா? உபாசனம் பண்றவா பிரபத்தி உபாசனத்துல அவனை தோத்து வேற இல்லை அப்படின்னு அவன் ஒத்தனையே தன் ஆத்மாவையே அவனாக நினைச்சு உபாசனம் பண்றவா, தான் அவனுக்கு அடிமை, அவனுடைய அங்கம் அப்படின்னு நினைச்சு அவனுடைய அங்கம் சொல்லக்கூடாது, அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு கர்மாவளை பண்றவா. இவா ரெண்டு பேரும் டைரக்டா அவள் அமானவன் இதுலேருந்து வித்யுத் லோகத்துக்கு கூட்டின்னு போயிடுறான்னு சொல்றான். மற்றபடி வேற பூம வித்யா, பிராண வித்யா, வைஸ்வானர் வித்யா இது வழியா உபாசனம் பண்றவா எல்லாரும் பிரம்மலோகம் அடைஞ்சு கடைசியில பிரம்ம கல்பம் முடியறச்சே அவளை பிரம்மா அங்க கூட்டின்னு போறான்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தர்ப்பணம் அடைச்சு சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க, நமக்கு வசுரூப பித்திரே ஸ்வாகா, ருத்ரரூப பிதாமகா ஸ்வாகா, ஆதித்ய ரூப பிரபிதாமகா ஸ்வாகான்னு தர்ப்பயாமின்னு சொல்லுவா. வசு ருத்ர ஆதித்யன் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போடுறான். நம்ம முன்னால பிரமிதாதிகரணத்துக்கு கூட பார்த்தோம். அவளுக்கு யாருக்கு, வசுக்களுக்கு சூரியனுடைய ஒளியானது தேனா இருக்குன்னுட்டு, அதெல்லாம் அந்த மாதிரி பை ஸ்டேஜஸ் போறவா இருக்கா இல்லையா, அவள்லாம் பிரதீகாலம்பனம் வேறு பேர். பிரதீகாலம்பனம்னாக்க பெருமாளை ஒரு அவயவமாக, பெருமாளுடையது நாம் அவனுடைய ஏதோ ஒரு அவயவம், ஒரு உருவமாக அப்படி வச்சு தியானம் பண்றான். அப்படிலாம் இல்லாம பார்க்கறது எல்லாமே பிரம்மந்தான், தன் ஆத்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு உபாசனம் பண்றா இருக்காளோ, சரணாகதி பண்றவா யார் இருக்காளோ, பிரபத்தி பண்றவா யார் இருக்காளோ, அவள் எல்லாரையும் அவ நேர போய் சேர்றா அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்துல ஜிஸ்ட். இதுல சந்தேகம் உண்டா உங்களுக்கு? சுவாமி, இப்போ ரெண்டு பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைரக்டா பிரம்மா கிட்ட போறவங்க. அதுல ஒருத்தவங்க பிரம்மத்தை டைரக்டா உபாசனை பண்றவங்க, இன்னொருத்தவங்க அவங்க கடமையை முடிஞ்சு போது, அதாவது அவங்களுடைய வினைகள் எல்லாம் தானாவே கழியறது, பல பிறவிகள்ல பிறந்து அனுபவிச்சு படிஞ்சது, அப்படிதானே? ஆமா. ஓகே, அது பட் ரொம்ப ரேர் கேசஸ் தான் இருக்கும் அது. ஆமா, அதாவது தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சு அதனால எல்லாத்தையும் நல்லா கழிச்சுக்கிண்டு கடைசியில எல்லா வழிதான். அதனால அவனை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி கரெக்டா ஸ்ட்ரிக்டா சொல்ல போனாக்க கர்ம ஞான யோகம் சொல்லணும். கர்மயோகம்ங்கிறவா இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறது நம்ம கர்மா தொலைக்கிறதுக்காக, அதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அதை துரைச்சிக்கிண்டு பகவானுடைய ஞாபகம் மாறாம அவருடைய கர்மாக்களை ஒழுங்கா செய்யறா இருக்கா பாருங்க, அவ கர்ம யோகிகள். அதே மாதிரி ஞான யோகிகள் என்ன பண்றான்னாக்க, நாமெல்லாம் அவனுடைய ஏவலாளர்கள். நமக்கு இந்த ஓம்னு சொன்ன மாதிரி ஞானம் உள்ள ஆத்மாவானது அவனுக்கு அடிமை.
அவனுக்கு தொண்டு செய்யறதான் நோக்கம் அப்படின்னு ஞானத்தினால் மனசனா அவனுக்கே தொண்டு பண்ணிட்டு இருக்கா. இவா 2 பேரும் நேர போறா பகவான்கிட்ட. அது இல்லாம நம்ம பார்த்தோமே 32 வித்தியை பார்த்தோமே. இந்த 32 வித்தியில தன்னுடைய ஆத்ம வித்தியை தவிர்த்து மற்ற பிராண வித்தியை, அந்த வைஸ்வான வித்தியை, இதுல இருந்து பார்க்கிறவாள் காலத்தில் அவள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரம்மலோகத்தை அடையலாம். நம்ம ஞாச வித்தியன்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தன் உடம்பையே யாக குண்டமாகவும் ஸ்ரத்தா பத்னி மனைவி தான் ஸ்ரத்தியாகவும் பத்னியாகவும் வச்சுட்டு இல்லையா, அவளும் நேர போறா. மற்ற பேர் எல்லாரும் அதாவது பிரம்மத்தை ஏதாவது ஒரு உருவம் மூலமாக உபாசனம் பண்ணி அது மூலமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இந்த வசு ருத்ர ஆதித்ய இதில் போறாங்க. வெற்றி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க, இப்போ தர்ப்பணம் பண்றாங்க இல்லையா, தர்ப்பணம் பண்றச்சே சில பேர்கிட்ட இந்த வழக்கம் இருந்து, சில பேர்கிட்ட பல பேர்கிட்ட வழக்கம் இருக்கு. அப்பா சொல்றச்சே வசூரூப பித்திருன்னு சுதான தர்ப்பயாமின்னு சொல்லுவாங்க. தாதாய் சொல்றச்சே ஆதித்ய ருத்ர ரூப சுதான தர்ப்பயாமின்னாங்க. தாத்தாவை சொல்றச்சே, அடுத்த தாத்தா சொல்றச்சே வசுரூப ஆதித்ய ரூப பிரபிதாமக சுதான. இவாள்லாம் பை பிராக்டிஸ் ஒரு கிரேடாக போய் பிரம்மலோகம் மட்டும் போயிட்டு அங்கேருந்து பிரம்ம கல்பம் முடியச்சு பிரம்மா அவளை கூட்டின்னு போகிறான். இந்த கருத்துக்கு வலு சேர்க்கறது எப்படின்னாக்க, துவைதம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. துவைதத்தில் இவ நேர யாரும் வைகுண்டம் போகிறதில்ல, எல்லாருமே பிரம்மாவுடைய இடத்துக்கு தான் போகிறாங்க. பிரம்மா தான் அந்த கல்பம் முடியச்சு கூட்டின்னு போகிறார் அப்படிங்கிறது மத்வருடைய கொள்கை. சங்கரருடைய கொள்கை, சங்கரரும் ராமானுஜனும் அதில் வேறுபடுறாங்க. மத்வர் மட்டும் இந்த கொள்கையை வச்சிருக்கு. புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ மத்வர் சொல்றது வந்து இவங்ககிட்ட போய் பிரம்மாவை போய் அடைஞ்சிடுறாங்க. பிரம்மாட்டேந்து அப்புறமா அவங்க அந்த மகா பிரளயத்துக்கு அப்புறம் போய் சேர்றாங்க பிரம்மாவை அப்படின்றது மத்வருடைய கருத்தா இருக்கு. சங்கரரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. சங்கரர் என்ன சொல்றாரு, அவன் வந்து இது சகுன பிரம்மத்தை அடையிறான், காலப்போக்குல போய் சேர்றான்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அந்த காலப்போக்குன்றது மகா பிரளயம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்க முடியுமான்னு யோசிச்சேன். அதான் இல்லை அப்படின்னாக்க, சகுன பிரம்மம் ஒரு கான்செப்ட் கொண்டு வர இல்லையா நடுவுல, அது எங்கேயா டெஃபைன் பண்ணிருக்காரா? டிஃபைன் பண்ணல. சரி, இப்ப நம்ம நீங்க சொல்ற கணக்குப்படி பிரம்மாவை, ஐ திங்க் புல்லிங்கத்தால் சொல்லக்கூடிய பிரம்மாவை சகுன பிரம்மம் வச்சுக்குவோம். நம்ம வச்சுட்டோம்னாக்க பிரம்மம் சொன்னா பிரம்மத்துக்குள்ளதான் பிரம்மாவுக்கு பொருந்தாது. ஸோ அவனை வந்து பிரம்மமா எடுத்துக்க முடியாது. சரி, இன்னொன்று காலப்போக்கு அப்படின்னு சொல்றச்சு என்னன்னாக்க, எப்போ வந்து பிரம்மத்தை அடையிறானோ பிரம்மத்துக்கு காலம் கிடையாது. இந்த காலம் எல்லாம் தான் நீங்க இது சொல்ற மாதிரி பிரம்மலோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறவளுக்கு தான் காலம் உண்டு. ஏன்னா சூரியச்சந்திரன் போங்க அங்கதான் மூமெண்ட் உண்டு. காலப்போக்கில் அடையிறான்னாக்க அதுலேருந்து போய் நெருங்குட பிரம்மத்தை அடையலான்னு வச்சுக்கலாம். நீங்க சொல்றது ஒரு விதத்தில் ஒத்துக்க முடியும். ஆனா அந்த அங்க பிரம்மத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் காலம் கணக்கு கிடையாதுங்கிறதுனால, காலம் நடையாடாத இடம் அப்படிங்கிறதுனால அதை ஒத்துக்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நம்ம பொறுத்தவரை எப்படின்னாக்க, தேகாவசானே மோட்சம். அது மட்டும் இல்லாமல் சாந்தோப மனுஷன் இவர் கிளியரா சொல்றது எப்படின்னாக்க, இவன் தன்னுடைய புண்ணிய பாபங்களை குதிரை தன் முடிகளை உதிர்ப்பது போல உதிர்த்து நேர பிரம்மத்தை அடையலான்னு சொல்லிருக்கு. பிரம்மலோகம் அடையலான்னு சொல்லலை. அதனால நம்ம கான்செப்ட் படி பார்த்தோம்னாக்க அவன் நேர பிரம்மத்தை போய் தான் அடையலான்னு சொல்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அமானவன் மின்னல்லேருந்து வரக்கூடியவன் இவனை இந்த லோகங்கள் வழியாக பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்கிறான். எப்படி என்னென்ன அமானவன் மின்னல்லேருந்து வரவன், அவனுக்கு அப்புறம் வருணன், அப்புறம் இந்திரன், அப்புறம் பிரம்மா இருந்து அங்கே போறான்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வழி சொல்லியிருக்க செய்யும். இன்னொரு வழி நீங்க சொல்ற பிரம்மாவை போய் அடைஞ்சு இன்னொரு போய் சொல்றது 2 வழி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதுல யார் போறா, அதுல யார் போறா அப்படின்னு பண்ணோம்னாக்க, யாரெல்லாம் இந்த மாதிரி கர்மஞான பக்தி பிரபத்தி யோகங்கள் ஈடுபட்டாலோ
சின்சியராக ஈடுபட்டவளுக்கு அவளுக்கு அந்த மாதிரி போய் சேர்றது, மற்ற பேருக்கு இப்படி இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எம்பெருமான் அவருக்கு புரியுது. புரியுறதா? புரியுது சுவாமி. இப்போ இப்ப இந்த பிறப்புல நான் எடுத்திருக்கிறேன். இப்ப எனக்கு வந்து கர்ம ஞான பிராக்டிஸ்ல நான் ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோ. ஆனா அடுத்த பிறப்புலயும் நான் இதே சின்சியாரிட்டியோட இதே சிந்தனையோட பிறப்பேனான்றது கொஞ்சம் சந்தேகம் தான் இல்லையா? நிச்சயம் இல்ல, அதுக்கு இட் இஸ் கேரண்டீடு. நீங்க இந்த பிறப்புல வந்து ஏதோ ஒரு பெருமாள் அடையறதுக்காக ஒரு வழியை ஃபாலோ பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னாக்க அடுத்த பிறவியில அதுக்கு சஜஸ்டிவா அதுக்கு என்னெல்லாம் இருக்க முடியுமோ இன்னொரு மட்டும் அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான். அதனாலதான் போறது. இந்த சொல்றச்சே இதை சொல்றது உண்டு. எப்படின்னாக்க, இந்த ஆழ்வார் திருநகரில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? திருக்குறுகூர் இதுல இருந்து திருச்செந்தூர் போற வழியில் இருக்கு. அதனுடைய வடக்கு புறத்துல தாமிரபரணி நதி ஓடுறது. அந்த நதிக்கு வடகரையில ஒரு ஒரு ஆண்டி ஒருத்தன் இருந்தான். அவங்ககிட்ட ஒரு ஒரு நாய் ஒன்று இருந்தது. அந்த நாய் என்ன பண்ணுன்னா, தினமும் தாமிரபரணியை கிராஸ் பண்ணி இங்க வந்து இந்த ஆழ்வார் திருநகரில் வைணவர்கள் போடக்கூடிய திருமாலடையார் போடக்கூடிய எச்சலை மட்டும் சாப்பிட்டு போகும். இப்படியே சாப்பிட்டு போயிட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு இங்கேருந்து திரும்பி இடத்துக்கு போறச்சே அங்க வந்து நிறைய இது தாமிரபரணியில் வெள்ளம் வந்து அது பாதி விழி போச்சேயே அவனுடைய கபாலம் உடஞ்சி நேர ஒளியோட போச்சு. இப்போ சந்தேகம் வந்துடுது, நம்ம இந்த உபாசனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இது நாய்னா போயிருக்கு, இதுக்கு என்ன தெரியும், உபாசனம் தெரியும் அப்படின்னாக்க, அதுக்கு வந்து என்ன சொல்றான்னாக்க, இந்த ஜென்மத்துல அது வந்து நல்ல திருமால் அடியாரா இருந்துட்டு யாரோ உன்னுடைய சாபத்தினால ஒருத்தட்ட ஒரு அபசாரப்பட்டு சாபத்தினால் நாயா பிறந்திருந்தது. அந்த நினைவு மாறாம இப்ப வந்து திருமாலுடைய சிஷ்டத்தை எச்சலை மட்டும் தின்னுட்டு இருக்கு. அந்த சாபம் முடியறதுக்காக காதுன்றது இதுல போச்சு அப்படின்னு சொல்றேன். அதனால நமக்கு எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, நம்ம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில நம்ம என்னெல்லாம் அவனை நோக்கி சின்சியரா என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ இதுக்கு கண்டினியூவேஷன்ல தான் இருக்குமே தவிர்த்து இதுக்கு எகென்ஸ்டா இருக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவு, உபனிஷத்துக்களோட முடிவு. ஓ பரவாயில்ல சுவாமி. நான் என்ன நினைச்சேன்னா, எவ்வளவோ கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப எதுன்னு தெரியல, நம்ம இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். திருப்பி இப்ப நம்ம வந்து ஏதாவது திருப்பி கீழே போயிடுவோமோ, அப்புறம் என்னைக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, இதோட கண்டினியூஷனாவது கிடைக்கும்ட்டீங்க. நிச்சயமா கண்டினியூஷன் தான் கிடைக்கும். அது விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷமாவும், சரி ஸ்ட்ராங்கா பிடிச்சி இந்த லைன்ல போய் நிக்காட்டி கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இந்த இந்த கண்டினியூஷன் கிடைக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஹோப் சுவாமி. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். திருப்பி கீழே போயிடுவோம்னு நினைச்சேன். வெரி மச் லைக் லேட்டரல் என்ட்ரிங்கிறாங்க, லேட்டரல் என்ட்ரி. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான இது வந்து நமக்கு வராய சமண சுலோகம் சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னாக்க, ஒருத்தன் நல்ல மனசு உடம்போடு இருக்கச்சு பகவானை சின்சியரா நினைக்கிறவனும், சின்சியரா நினைக்கிறான்னாக்க நமக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு. நம்ம இங்க வேற வழியிலே நான் வந்து பிறந்துட்டேன், ஐயோ என் ஜென்மத்தை கழிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்குது. அவன் தனக்கு என்ன வேணுமோ அவ்வளோ மட்டும் சம்பாதிச்சுக்கிண்டு அப்படி இருந்தானாக்க அவன் எந்த பிறவியா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அவன் சாறு நிலைமையில கல்லை போல கட்டையை போல இருந்தாக்க அவன் அந்திம ஸ்மரணம் வர்ஜனம். அவன் கடைசி காலத்துல நான் இதை நினைச்சுக்கிறேன், அவன் இருக்கிற காலத்துல ஒழுங்கா பண்ணிவிட்டு இந்த இவன் வந்து பேர் என்ன அஜாமில கடைசி காலத்துல பிள்ளைய நாராயணா நாராயணான்னு கூப்பிட நாராயணத்துக்கு வந்து இழுத்துட்டு போனா அப்படி சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாம அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, அவன் நினைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் நினைச்சு நல்ல வழி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அந்த அஜாமிழன் கூட அப்புறம் 2 ஜென்மம் எடுத்து தான் போய் சேர்ந்தான். ஆனா அவனுக்கு நல்ல புத்தி அப்புறம் வந்தது, கடைசி காலத்துல நல்ல புத்தி வந்ததுனால கடை புத்தி வந்தது. ஆகவே நமக்கு வந்து இப்ப பண்ணக்கூடிய எந்த ஒரு எஃபர்ட்டும் வேஸ்டா போறதே கிடையாது. இதனுடைய கண்டினியூவேஷனாக தான் அடுத்த பிறவி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜென்மம் ஆகுதுன்னு எங்கேயோ படித்தேன், சமீபத்தில் படித்தேன். அது மாதிரி அவன் இதை வேஸ்ட் பண்ணாம இருந்தா போதும், சட்டு போட்டு போய் திருப்பி வந்து இங்கே பிறக்கணுமா, தேவையா? எப்பா விட்டா பண்ணுது. அடுத்தால படிக்க போறோம் நம்ம நோபஜனம் ஸ்மரன்னு.
இந்த ஆத்மா கிளம்பரிச்சு என்ன பண்றதுன்னா, அதை சுத்தி உட்காந்து அந்த பாடி சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காள பாரியா பிள்ளை ஒன்றும் இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாதான். அப்பா விட்டா பொறுப்பா இதெல்லாம் இவங்க பிடிச்சி எழுந்துட்டு இருந்தாங்க. இங்க இந்த நண்டு பிடிக்கிறதுன்னு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு விசேஷம். ஒரு கலையை வச்சிருப்பான். இந்த கலையத்தில் நண்டை பிடிச்சி போட்டிருந்தான். ஒரு நண்டு போட்டிருந்தான்னா வாயை எரிக்கி கட்டிடுவான். ரெண்டாவது நண்டு பிடிச்சான்னாக்க அதை திறந்து விட்டுருவான். ஏன் அப்படின்னாக்க ஒரு நண்டு எப்படியாவது மேலே முயற்சி பண்ணி ஏறி வெளியில் வந்துடும். ஆனால் இந்த ரெண்டாவது நண்டு இருந்து என்ன பண்ணணும்னாக்க அது பாதி வரைச்சி அது காலை பிடிச்சி இந்த ஏற அதை கீழே இழுத்துவிடும். அது மாதிரி தான் நமக்கு இருக்கு இந்த சுத்ததார்கள் எல்லாம். நம்ம நன்னா இருக்கணும்னு நினைச்சாலும் அவள் விட மாட்டா. வேற ஒன்றும் வேண்டாம் சொன்ன. எத்தனை பேர் உண்மையிலேயே தெய்வ பக்தியோட இதோட இருக்கணும்னாக்க அவள் ஆத்துக்காரிகள் ஒத்துக்குவாளா? இல்லை அவள் ஆத்துக்காரர்கள் தான் ஒத்துக்குவாளா? எப்போ பார்த்தாலும் கோவிலே இருக்கார், இவர் எப்போ பார்த்தாலும் இங்கே இதே இப்படின்னு இருக்காரு சொல்கிறாளா இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கமா இல்லையா? லௌகிகமே தெரியல இவாளுக்குன்னு. ரெண்டு பேரும் ஒத்த மனசா மட்டும் இருந்துட்டாளானாக்க அதை போல ஸ்வர்க்கம் வேற எதுவும் கிடையாது. அது இல்லைன்னாக்க இந்த பிரச்சனை தான். அதோட அத மருவிய காதல் மனையாளுத்தாலும் இருவரும் பூண்டி பிணந்தால் ஒருவரால் செல்லாது இல்வாக்கு என்னும் வாஞ்சகடம் செல்லாது தெற்றிட்டு நின்று அப்படின்னு ஆலடியார் பாட்டு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பொறுத்தமட்டில் நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் பேஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். நமக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் இவ்வளவு தூரம் கற்றுட்டு இருக்கணும். அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்குமே தவிர்த்து இது வேஸ்டாகவே போகிறதில்லை. எப்படி நம்ம பாவங்கள் வேஸ்டாக போகிறது இல்லையோ, புண்ணியங்கள் வேஸ்டாக போகிறது இல்லையோ, அதே மாதிரி இந்த செயல்களும் வேஸ்டாக போகிறதில்லை. புரியுதா? புரியுது சுவாமி. 32 வித்தைகள் வித்தைகள்னாலே பிரம்மத்தை போதிக்கிறது தான் வித்தை. ஆமா. அப்போ 32 வித்தைகள்ல ஒரு 4-5 வித்தை தவிர பாக்கி மற்ற வித்தைகள் எல்லாம் கொண்டு போய் பிரம்மத்துல சேர்க்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஆமா. அப்ப எதுக்கு இது 32ன்னு சொல்றோம்? ஆக்சுவலா அது 24 28 தானே இருந்திருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு காரியம் சாதிக்கிறேன். நீங்க சாதாரணமா நீங்க நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க இல்லையா? கார் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சுவாமி. சரி, நீங்க சர்வீஸுக்கு எங்க கொண்டு விடுறீங்க? ஒரு கராஜில் கொண்டு விடுறீங்க. அந்த கராஜ்காரன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவரா? இல்ல இல்ல. சரி, ஒரு எம்இ ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு அவர்கிட்ட வண்டி ரிப்பேர் பண்ண தெரியுமா? தெரியாது. அதான். அதாவது எனக்கு ஆட்டோமொபைலை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா ப்ராக்டிக்கலா தெரியாது. அவனுக்கு ஆட்டோ எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நான் படிக்கலாம் செய்யல. நான் கார்னோ சைக்கிளோ ஆட்டோ சைக்கிளோ எல்லாம் படிச்சதில்லை. ஆனா ஒரு காரை ஓட விட்டு பார்த்து அதில் என்ன கோளாறு இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அந்த மாதிரி தான். புரியுறதா? அவனை பொறுத்த மட்டும் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டெல்ஸ். இதனால இதுதான் வருதுன்னு. அவங்க எம்இ இப்போ எம்டெக் படிச்சு வந்தேன் இருப்பான்னாக்க உடனே அது இப்படி இருந்திருக்கணும், இது இப்படி இல்லை, இந்த குறை சொல்லிட்டு பாடை தவிர்த்து அவளை பொறுத்த மட்டும் இறங்கி ஃபீல்டு இறங்கி இது இப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு தெரியறதில்லை. இது நம்ம பிராக்டிகல் நிதர்சனமா பார்க்கக்கூடிய உண்மைகள் தான். அதான். புரியுதா? அதனால அந்த 32 வித்தைகளும் தேவை கிடையாது. இருக்கிற எந்த நாலேஜ் தேவை கிடையாது சொல்லக்கூடாது. தேவை தேவை. ஆமா, இவன் எம்டெக் டிசைன் பண்ணி கொடுத்தா தான் இவன் வேலை செய்ய முடியும். கார் டிசைன் மாறிட்டே வருது இல்லையா? முந்தி காலத்துல சாதாரணமாக சவரில் வேற எல்லாம் இருந்தது. இப்போ எவ்வளவு டிஃப்ரெண்டா வருது. அவெல்லாம் யார் பண்றான்? எம்டெக் காரன் தான் பண்றான். இவா பண்ணல. யாரு? இந்த கேரேஜ் ரிப்பேர்காரன் பண்றது இல்லை, அவ பண்ணி கொடுக்குறா. ஒவ்வொரு பாட்டையும் டிசைன் பண்ணி கொடுக்குறா. அவ பண்ணி கொடுத்தா ஆகணும். அதாவது என்கிட்ட நாலேஜ் இருக்கு, என் நாலேஜை வச்சு நான் சாதிப்பேன் யார் நினைக்கிறாளோ அவள் எல்லாரும் பிரதீகாலம்பனா
அவள் தான் பிரம்மலோகத்துக்கு பேச. அப்படிலாம் இல்லாமல் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் நான் ரிப்பேர் பண்ணுவேன் பண்ணான் இல்லையா, இவன் அப்புறத்தி காலம் அவன் நேரம் ரிப்பேர் பண்ணி முடிச்சு. அதான் கல்வியினால அவனை அடைய முடியாது. ஆமாம். இன்னொன்று, இந்த அவனை அடையிறதுங்கிறது அவனுடைய விருப்பத்தினால. நாரினர் துழாயோன் நல்கியோன் அல்லதை ஏறுதல் பெரிதோ வீறு பெரு துறக்கம். இந்த பரிபாடல் நான் எல்லாம் படிச்சிருப்பேன், ஆனாலும் அவன் கொடுக்கணும் தேவையில்லை. நான் ஒன்றுமே படிக்கலை, ஆனாலும் கிடைக்கும். இதுக்கு நல்ல உதாரணங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜட்டாயு ஒரு பட்சி, அதுக்கு மோட்சம் கிடைச்சது. வாலிக்கு மோட்சம் கிடைச்சது. சபரி வேட்டு வச்சு பெண்ணு, வேட்டு வச்சு, அவளுக்கு என்ன தெரியும் வேதாந்தத்தை பற்றி, ஆனால் அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. ஆனால் அதே வசிஷ்டருக்கு இன்னும் கிடைக்கல, தசரதனுக்கு கிடைக்கல. அது வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நஞ்சியருடைய சிஷ்யர் பட்டர், இல்லை பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். அவர் நஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்டாராம், சுவாமி பெருமாள் அயோத்தியில் இருந்த எல்லாரையும் பரமதம் கூட்டின்னு வந்தார், அவர் அப்பாவுக்கு பரமதம் கொடுத்துருக்கப்படாதா அப்படின்னாரு. அதுக்கு பட்டர் சொன்னார், அவருக்கு நரகம் தான் கொடுத்துருக்கணும், ஓனா பொறுத்து பெருமாளுடைய அப்பாவா இருக்காருன்ற சொர்க்கம் கொடுத்துருக்கா அவருக்கு. ஏன் அப்படின்னாக்க, இத்தனை வருஷம் அவர்கிட்ட 16 வருஷம் முதல்ல வளர்ந்துருக்கான். 28 வயசு ராமருக்கு காட்டுக்கு பொறிச்ச, இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கான். அவன் தெய்வம் பக்கத்துல இருக்கான், தெய்வம் கண்டுபிடிக்க முடியல இவரால. இவர் யாராலையாவது தாடகைய ஒரு 50 நாள் கொல்ல முடியுமா? சுபாகு மாரிசனை வீழ்த்த முடியுமா? போகட்டும், சிவதனுசை உடைக்க முடியுமா? கால்பட்டு பாறை பெண்ணாகுமா? எல்லாத்தையோட மோசம், எந்த பரசுராமனை கண்டு பயந்துட்டே இருந்தானோ இவன், யாரு? தசரதன். அந்த பரசுராமனை தோல்வியோடு செய்தானே, இதனாலெல்லாம் தெரிய வேண்டாம் இவன் தெய்வம் தான் விட்டு, இல்லை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை தான். இந்த பிள்ளை பாசத்தினாலதான் அவனுக்கு இது பராமதம் கிடைக்காம போயிடுது. அதே மாதிரி கண்ணனுடைய ஆச்சாரியன் சாந்திபினி, சாந்திபினிட்ட 64 கலைகளும் 64 நாளில் படித்தான். குருதட்சிணை என்ன வேணும் கேட்டான். அவ்வளோ படித்தவர்களே சாந்திபினி, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கக்கூடாதோ? கேட்கல. எனக்கு தெரியல, என்ன வேணும்னு கேட்க தெரியல. குரு பத்தினி இருக்கா, அவள்கிட்ட போய் கேளுன்ட்டு. அவள்கிட்ட போய் கேட்டாக்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என் பிள்ளை பிரவாச தீர்த்தத்தில் எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுன்னு. கண்ணன் போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டான். அதுதான் சொல்லுவேன், கண்ணன் தள்ள அடிச்சுன்னு இவாள்கிட்டெல்லாம் படிச்சேனே போய் இவெல்லாம் எனக்கு இது மோட்சம் வேணும் கேட்க காணாமே, நான் படிச்சு வரலாம். இவெல்லாம் என்ன பண்ணா, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கத்தான் தெரிஞ்சது, இது தெரிய மாட்டேன்ட்டு அப்படின்னு. அதனால முதல்ல இந்த நோக்கம் கிளியரா வச்சுக்கணும். அது இல்லை, அது இருந்துதானாக்க அதை நோக்கி முன்னேறினோம்னாக்க நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறணுமோ அதுக்கு கண்டினியூவேஷன் ஜென்ம ஜென்மங்களை கிடைக்கும். அதுதான். புரியுதா? வேற டவுட்ஸ்? ரைட். இப்போ அந்த இதை படிக்கல, அது படிப்போம். பேஜ் 402. காரியாதிகரணம், காரியக்களம், இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இதுவரை உபாசகன் அந்த உபாசனையின் வலிமையால் உடல் நீங்கியவுடன் செல்லும் வழி ஆராய்ந்து நிறுவப்பட்டது. இனி அவ்வழியால் அடையப்படும் இலக்கு யாது என்பது ஆராயப்படுகிறது. சிலர் கருத்துப்படி அது காரணமான பிரம்மத்தால் படைக்கப்பட்ட காரியமான நான்முகனும் அது உலகம் என வாதத்தை தொடங்குவதால் இது காரியாதிகரணம் எனப்படும். இக்களத்தின் கருப்பொருள் பகதாரண்யகம், பரமாத்மாவின் நினைவால் சங்கல்பத்தால் படைக்கப்பட்ட புருஷன் இவனை பிரம்மோபாசகனை நான்முகன் உலகளுக்கு அழைத்து செல்கிறான். அதாவது நான் பிரம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தானே கொடுத்தா அவன் கூட்டின்னு போறான் அப்படின்னு சொல்றா ஒரு குரூப் இருக்கு. உயிர்களை படைத்தவனின் பிரஜாபதி சபையாக இருப்பிடத்தை அடைகிறான். இந்த பிரஜாபதிங்கிறது யாரு அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல் திங்.
பிரஜைகளை படைக்கணும் பிரஜாபதி. நம்ம பொருத்தமட்டில் இந்த உலகத்தை படைச்சோம் பிரம்மா, பிரஜாபதிங்கிறோம். ஆனால் பிரம்மாவையும் படைச்ச மொத்தம் இருக்கான் இல்லையா? அப்போ ஆக மொத்தம் அவன் தானே சூப்பர் பிரஜாபதி ஆயிடுறான். இங்கு பிரம்ம என்ற அலிப்பாலாலும் உலகுகள் என்ற பன்மையிலும் சுட்டி காட்டப்படுவது யாது? நான்முகன் ஆகிய பிரமனா, இல்லை அவனாலே படைக்கப்பட்ட உலகுகளா, அல்லது பரபிரம்மம்? மாற்று கருத்துகள். பாதரி முனிவரின் கருத்து. இதில் என்ன பண்ணோம்னாக்க, இப்போ எம்பெருமானார் மற்ற கருத்துக்களை விட்டுள்ள அது எல்லாத்தையும் எடுத்துக்கார். ஏன்னா நம்ம படிக்கச்சே நமக்கு சந்தேகம் வரலாம். இந்த பாதிரிக்கு என்ன தோணித்தா நமக்கு தோணலாம் இல்லையா? தோணுனா அந்த கேள்வி கேட்டாக்க பதில் கிடைக்கிற கஷ்டம். அதனால அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துடு, அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு அது இல்லை நம்ம நிறுவு. இப்போ இதெல்லாம் தப்புனா நீ ரைட் என்னது பின்ன இதான் ரைட்டு அப்படின்னு சொல்றாரு பாதிரி முனிவரின் கருத்து. இங்க காரணமான பரபிரம்மத்தால் முதலில் படைக்கப்பட்ட பிரம்மனே காரியம் என்னும் முறையில் காட்டப்படுகிறான். பிரம்ம இந்த அரிப்பாலால் கூறப்பட்டுள்ளது நான்முகன் பரபிரம்மத்துக்கு மிக அருகில் உள்ளவன் என்பதை நினைவுறுத்துகிறது. அதான் சொல்றச்சே எனக்கா இந்த அவன் ஒருத்தர் சைதாப்பேட்டையில் இருக்காருன்னு வச்சுக்கோ. யாரு? அதான் சைதாப்பேட்டை வந்தார் அப்படின்னாக்க அந்த மாதிரி சொல்றான். அந்த மாதிரி ஒரு உலகுகள் என்ற பன்மையும் அவனாலே படைக்கப்பட்ட கீழ் மேல் உலகுகளாலேயே குறிக்கும். ஆகவே அமானவன் முக்தி அடைந்த ஆத்மாவை நான்முகனுடன் அழைத்துச் செல்வது பொருந்தும். இது ஒருத்தருடைய கருத்து. இக்கருத்து தைத்திரியன், நாராயண அனுவாகம் அவர்கள் நான்முகன் உலகை அடைந்து யாவரும் அவ்வுலக அழியும் காலத்தில் பரபிரம்மத்தை அடைந்து அழியாமை பெறுகின்றனர் என்பதால் உறுதியாகிறது. கூர்ம புராணம் பூர்வகாண்டம் 12:739 அவர்கள் முக்தர்கள் யாவரும் கூடி நான்முகனுடனே பரமபத்தை பேரழிவு காலத்தில் அடைகிறார்கள். காரியமான நான்முகனும் பரமபத்தை அடைகிறான். வாக்கியம் இதை அறுதியிடுகிறது. ஜெய்மை முனிவரின் கொள்கை அல்ல, பரபிரம்மம் தான் எங்கு பிரம்ம என்று பார்த்தால் கூறப்படுகிறது. அலிப்பாலால் நேரடியாக பரபிரம்மே தெரிகிறது. அந்நிலையில் அதை ஆண்பாலாக்கி பிரம்மா நான்முகன் எனக்கொள்ளுதல் தவறு. மேலும் எங்கும் நேர்ந்த பரபிரம்மத்தை ஏதோ ஒரு உலகை அடைந்து இன்புறுதல் என்பது தேவையற்றது. பிரம்ம உலகுகள் என்பது பிரம்மமாக ஆகும் உலகுகள் என்ற பண்பு தொகையால் அறியப்படும். பிரம்மம் எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன், தவறா முனைப்புடையவன் என்பதால் நாம் காணும் பஞ்சபூதங்களின் தொடர்பே மற்ற உலகுகளையும் படைக்கவியலும். இது சாந்தோக்கியம். இவ்வாறு பரமாத்மாவால் அருளப்பட்டவன் உடலில் மேலெழும்பி பரஞ்சோதியை அடைந்து தன் மெய்யுடன் விளங்குகிறான் என்பதாலும் சாந்தோக்கியம் 8:14-2 உயிர்களை படைத்தவன் சபையை அடைகிறேனாக என்பதால் அறியப்படுகிறது. உயிர்களை படைப்பவன் என்பதால் முதல் உயிர் எனப்படும் நான்முகனையும் படைத்தவன் என்பது தெளிவு. சாந்தோக்கியம் 8:13-11 குதிரை தன் உரலை உதறி தீவனைகளை நீக்கி படைக்கப்படாத பிரம்ம உலகை அடைவேன் என்று சொல்லப்படுவதால் பரபிரம்மத்தை அடைகிறான். அது படைக்கப்படாத உலகம் பரபிரம்ம உலகம்தான், பிரம்ம உலகம் இல்லை. பிரம்ம உலகம் படைக்கப்பட்ட உலகம். படைக்கப்படாத பிரம்ம உலகை அடைவேன் என்று சொல்லப்படுவதால் பரபிரம்மத்தை அடைகிறான் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இது எவ்வகையாலும் நாம் உன்னுடைய சபையை நினைவுறுத்துவதில்லை. இது 2 ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. 2 ஆர்குமெண்ட்ஸில் 2 ஆர்குமெண்ட்ஸையும் முதல் ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாகவும் 2வது ஆர்குமெண்ட்ஸை பார்ஷலாகவும் மறுக்கிறார். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் பாதிரி முனிவர் கருத்து. இது பூர்வபட்ச சூத்திரம். அது பாதிரி முனிவர் நம்ம ரொம்ப ராமானுஜருடைய கருத்துக்கு மாறாக சொல்றார். காரியம் பாதிரி அஸ்ய கதி உபபத்தேகே சென்றடைதல் பொருந்த வேண்டி உள்ளதால் காரியமான நான்முகனே இலக்கு என்பது பாதிரி முனிவரின் கருத்து. விசேஷிதாச்ச சபையை அடைந்தால் உலகுக்கு செல்லுதல் என்று சிறப்பிக்கப்படுவதாலும் இலக்கு நான்முகனே. அவ சொல்றது என்னன்னா, பரபிரம்மத்துக்கு சபையெல்லாம் கிடையாது, நான்முகனுக்கு சபை இருக்கு. ஆனால் சபையை அடைந்து போறான்னு சொல்றதுனால முதல்ல நான்முகன் அடைந்து தான் போறான். ஆனா கௌஷீதகி உபனிஷத்துல சொல்றது, ஸ்ரீவைகுண்டத்துல பரமாத்மா ஆதிசேஷ பரியங்க சயனத்துல பெருமாள் இருக்கான். 2 பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட இருக்கான். போகக்கூடிய ஆத்மா இந்த ஆதிசேஷன் மேல
மிதித்து அடி ஏறி அங்கே அவனுடைய மடியில போய் உட்காடுறான் அப்படின்னு சொல்றது. ஆக அவனுக்கு அங்கே சபை இருக்குங்கிறது தெரியுது. இது கத்தியத்திரயத்திலும் எவ்வளவான விளக்கமாக காமிச்சிருக்காரு. விசேஷித்த சபையை அடைதல் உலகுக்கு செல்லுதல் சிறப்பிக்கப்படுவதால் இலக்கு நான்முகனே. சாமீபியாத்து தத் உபதேசா பரபிரம்மத்துக்கு மிக அருகில் உள்ளதால் பிரம்ம என அறிவிப்பாளால் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மத்துக்கு அருகில் இருக்கான் பிரம்மா அப்படிங்கிறது. அது அப்படி இல்லை ஆக்சுவலா. ஏன்னா பிரம்மா மட்டும் அளக்க முடிஞ்சுது, ஆனா பிரம்மத்தை அளக்க முடியல. அப்படிங்கிறச்சு பிரம்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் இடைவெளி நிறைய இருக்குன்னு தெரியுது. காரியாத்தியாயே ததத்யக்ஷேன சகதாக பரமபிதா பரம அபிதானாது பேரழிவில் நான்கு உலகம் அழிதலால் இந்த நான்முகனால் வழிநடத்தப்பட்டு அவனுடனேயே பரமபத்தை முக்தர்கள் அடைகின்றனர். ஸ்மிருதிகளும் இதை உறுதி செய்கின்றன. இது பாதிரி முனிவருடைய கருத்து. இது ஜெய்மினி முனிவருடைய கருத்து. பரம் ஜெய்மினி முக்கியத்துவாத்து பிரம்ம இந்த அறிப்பாலால் காட்டப்படுவதால் பரபிரம்மம் என்ற நேரடி பொருளை கிடைக்கிறது என்பது ஜெய்மினி முனிவர் கருத்து. தர்சனாச்ச வேதங்களும் அவ்வாறே காட்டுகிறபடியால் ந காரியே பிரத்யபிசந்தி காரியமான நான்முகன் சபையை அவை நினைவுறுத்துவதில்லை. இதெல்லாம் எதிரியுடைய கோள்கள். இப்போ இவருடைய சித்தாந்தம் சொல்றது. நீங்க வச்சு சொன்னார் இல்லையா முதல்ல, இது பிரம்மா சத்குண பிரம்மமா இருக்கு, அப்புறம் அதுக்கு போகலான்ட்டு அதான் சங்கரர் இந்த சப்ஜெக்டை டீப்பா போய் அனலைஸ் பண்ணாம ஒரு சமயம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம். நான் பிரம்மாவுடைய சபை அடையலாம், அப்புறம் பிரம்மா அவன் கூட்டின்னு போறான் அப்படிங்கிறது ஃபீலிங்ல இருக்கலாம். அதனாலதான் சத்குண பிரம்ங்கிற ஒரு இது போட்டுக்கலாங்கிறது எனக்கு தோன்றது. அவர் சொல்றது ப்ராப்ளி பார்ஷலி ட்ரூ அப்படிதான் தோன்றது. பாதராயணர் தற்கொள்கை அப்பிரதீகாலம்பனாத்து நயதீதி பாதராயணா உபயதா ச தோஷா தது தது ததுக்கிரதுஷ்ச தத்கிருதுஷ்ச. தத்கிருது நியாயம் என்ன? நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்றோமோ அதை அங்கே போய் பண்ணுவோம். நம்ம இங்கே பரமாத்மாவுக்கு தொண்டு பண்றோம், அங்கே போய் பரமாத்மா தொண்டு பண்ணணும். பிரம்மாக்கு ஏன் தொண்டு பண்ணணும்? நம்ம பிரம்மாவை ரெகனைஸே பண்ணலையே நம்ம. அப்படி இருக்கச்சே அங்கே போக வேண்டிய தேவை என்ன? பிரம்மத்தின் அவயவமான உயிரல் பண்டங்களான பண்டங்களை இலக்காக கொண்டு உபாசனை செய்யாதவர்களையே ஆதிவாயிகள் அழைத்து செல்கின்றனர் என பாதராயணர் வியாசர் கருதுகிறார். இக்கருத்து மேற்கூறிய இரண்டு குற்றமுடையவை என்பதாலும் இங்கு விரும்பியதை அங்கு அடைவார் என்ற நியாயத்தாலும் முற்றிலும் பொருந்தும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம நம்ம எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போறோம், இந்த கொஞ்சம் தீவிர வைஷ்ணவாளா இருக்கலாம், மற்ற கோவிலுக்கு போக மாட்டேங்கிறாளே, ஏன் அது கோவில் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்னாச்சு? மற்ற கோவில்களுக்கு போனாக்க இந்த மாதிரி அப்பிரதீகாலம்பரமா போயிடும். நமக்கு நம்ம நோக்கம் அவன் அடையிறது மட்டும்தான் அப்படிங்கிறதா இருந்ததுனாக்க மற்றதுக்கு போகக்கூடாது. நம்ம இன்டென்ஷன் பூரா ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு மற்ற தேவதைகள்லாம் படைச்சிருக்கிறது என்னன்னாக்க இந்த உலகம் நடக்கிறதுக்காக. இந்த உலகம் முன்னால பார்த்த மாதிரி அவனுக்கு விளையாட்டுக்காக இருக்கு, இதுக்காக இருக்கு. அவன் விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய இந்த இதை நம்ம இதுல செஸ்ல இதை ராஜா ராணி வச்சாக்க அது ராஜாவோ ராணியாவோ ஆயிடுமா? அது ஆகாது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய நோக்கம் இந்த தெய்வங்கள் எல்லாம் வேண்டி எத்தையோ இந்த லௌகீகமான பலனை படுறதுனாலேயோ இல்லை நான் அந்த தெய்வத்தை பரபிரமமாய் நினைக்கிறேன் நினைச்சு கூட உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க நம்ம இதே மாதிரி அப்பிரதீகாலம்பரம் ஆயிடும். நமக்கு கடைசியில் பிரம்மாவை போய் அடையிற மாதிரி ஆயிடும். அது கூடாது, நேர பிரம்மத்தை அடையணும். அப்படிங்கிறதுனால தான் தீவிர வைஷ்ணவர்கள் மற்ற கோயிலுக்கு போறதில்லை. அது மட்டும் இல்லாம அவ சில இதெல்லாத்தையும் விளக்கியிருக்கா. எப்படின்னாக்க சிலது விதிச்சிருக்கு, ஆனாலும் அது லக்ஷரி கூடாது அப்படின்னு இருக்கா. இப்போ எனக்கு நான் நல்ல பணக்காரனா இருக்கேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, ஆனாலும் நான் ரொம்ப எளிமையான வாழ்வு வாழ்றேன் அப்படின்னு சொன்னாக்க அது விசேஷம். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கந்த துணி தான் கட்டின்னு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்
எளிமையான வாழ்வாடுன்னு சொல்றது அதில் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு மேலே உள்ள அவனை நோக்கம் வச்சுருக்கச்ச கீழே உள்ள மற்ற எல்லாம் நமக்கு தேவையில்லாததா படுறது பாருங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்வைத்தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் நம்ம பொறுத்த மட்டும் சாப்பிட்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன். சாப்பிட்றது பாருங்க, இதெல்லாம் ஆகாது. முள்ளங்கி, முருங்கைக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சுரைக்காய், பீர்க்கங்காய், காளான்கள், நியாயமாக பார்க்க போனால் எந்த சிவப்பாக இருக்கக்கூடிய பொருளும். ஏன் எங்கள் ஆற்றுலேயே எங்கள் பாட்டி இருக்கிற முட்டில் தக்காளி உருளைக்கிழங்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு தக்காளி இல்லாமல் யாருக்குமே சாத்துவது பண்ண தெரியாது. எந்த ஒரு பொம்னாட்டிக்குமே தக்காளிலாம் பண்ண தெரியாது. இல்லை ஜீரகம் வளர்கிற ரசம் தான், அப்படி தான் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு மாறி போச்சு. விசேஷம் ச தரிசயதி. இந்நிலை வேதங்களால் சிறப்பித்து காட்டப்படுகிறது. விமானவன் நேர கொண்டு போய் விடுறான். நம்ம அங்கே போறச்சு ஐரம் மதம் அப்படிங்கிற புஷ்கரணி, அது கையில் இதில் வந்து இந்த இது தில்ய விரக்ஷங்கிற விரக்ஷம், அதில் நிழலில் நின்னா அதில் அந்த காற்று வாங்கிட்டு போய் சேர்றான். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னாக்க இங்கே பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு நம்பெருமாள் ஒரு ஆத்மா எப்படி புறப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் காமிக்கிறார். அந்த வாசல் வழியாக, பரமத வாசல் வழியாக வருது பாருங்க. அதுவும் சுஷும்னா நாடி வழியாக வர மாதிரி. அது வரத்துக்கு முன்னால், பரமதாசுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மண்டபம் இருக்குது. பிரஜா நதின்னு பேர் இருக்குது. பிரஜா நதியில் வந்த உடனே பெருமாளுக்கு இதாக சம்பிரோஷன், இது ஒரு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அங்கே தான் வேத விண்ணப்பம் ஆரம்பமாகும். அப்புறம் அது மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்க, பரமதாசு வர மட்டும் பெருமாள் திருவாபரணங்களும் அணிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சல்லா, அது தெரியாமல் சல்லாவை போத்தி இருப்பார். சல்லானா தெரியும் இல்லையா, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து. அங்கே வந்த உடனே அதை எடுத்துருவா. எப்படின்னாக்க விஜயாநதியை தாண்டின உடனே நம்ம இந்த உடம்பு கழிஞ்சு போகிறது பாருங்க, அது கழிஞ்சு போன மாதிரி. இந்த பரமதாசல் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னாக்க இங்கே புன்ன மரம், தில்ய விருட்சம், சந்திர புஷ்கரணி, ஐரம் மதம்ங்கிற புஷ்கரணி அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்படியே நமக்கு இங்கே ஆட் பண்ணி காண்கிறார். நமக்கு இந்த சூத்திரங்களுக்கு எம்பெருமானார்த்தரும் விளக்கம். இவ்வுடலை நீக்கி நீ பரஞ்சோதி அடைந்து என்பதால் வினைகளுக்கு ஆட்பட்டு 4 நாள் படைக்கப்படுதல் என்று விளக்கப்படுகிறது. எனவே முக்தன் அடையும் இலக்கை 4 உலகு என கொள்ள இயலாது. சாந்தோக்கியம் 5:10:1. எவர்கள் காட்டில் உடல் வருத்தி தியானத்தால் பிரம்மத்தை உபாசிக்கிறார்களோ, இந்த காட்டில் வந்து பிரம்மத்தை தான் அடையணும்னு ஞானத்தினால முயற்சி பண்ணுறாலும் இவளுக்கு உலகத்தில் ஆசையே கிடையாது. ஸோ அவள் திரும்பி பிரம்மத்தை அடைய வேண்டிய, பிரம்மாவே உலகத்தை அடைய தேவையில்லை. அவர்கள் ஒளி வழியை அடைகின்றனர் என்று சொல்லப்படுவதால் பிரம்மத்தை மட்டும் உபாசிப்பவர்களையே பிரித்து காட்டுகிறது. சிலர் பிரம்மத்தை உயிர் பண்டத்துடன் கூடியும் பிராண வித்யா, உயிரல் பண்டத்துடன் கூடியும் பூம வித்யா உபாசிப்பவர்களே ஆகில் அவர்களே நான்முகனின் சபையை அடைகின்றனர். அவர்கள் ஒளி வழியை அடைவதில்லை. இது சாந்தோக்கியம் 3:14:1. எதை ஒருவன் இவ்வுலகில் செய்பவனாகிறானோ அதையே இறந்த பெண்ணும் அடைகிறான் என்னும் வேத வாக்கியத்தால் நிலைநிறுத்தப்படுகிறது. மேலும் சாந்தோக்கியம் 7:1-5. எவர்கள் பிரம்மத்தை உள்ளுறைவனாக கொண்ட பெயர் முதலியவற்றை உபாசிக்கிறார்களோ அதற்கேற்ப தாம் விரும்பிய பலனை அடைவார்கள் என துவங்கி மூச்சு காற்று ஈராக உபாசிப்பவர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் அவ்வாறு உபாசிப்பதால் தனித்த பிரம்மத்தில் இருப்ப மற்றவர்கள் என்பது வெளிப்படை. எனவே அதற்கேற்ற பலனை அடைகின்றனர். அதனின் மேம்பட்டு தனது ஜீவாத்மாவையே உபாசிப்பவர்களும் பிரம்மத்தை உள்ளுறைவனாக கொண்ட தனது ஜீவனை மட்டும் தூய்ப்பவர்களாக கைவல்யார்த்திகள், கேவலர்கள், தனித்தவர்கள் ஆகிறார்கள். அவர்களும் பரபிரம்மத்தை அடைதல் இல்லை. இது அனதர் மேட்டர். அவ்வளவெல்லாம் தாண்டி போய்டுறான். எல்லாம் முடிஞ்சு அங்கே போனாலும் சரி, நான் ஏன் போய் கைங்கரியம் பண்ணணும், நாங்கிற எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் தொலைஞ்சிடுறது. ஆனாலும் தன்னுடைய உயிர் அது ஞானமாக இருக்கே, அதை பார்த்துட்டானே, தன்னுடைய ஆத்மா தான் தரிசிக்கிறானே, பார்த்தா அதுலேயே அட்ராக்ட் ஆகி அதில் நின்றுடுறான். அப்படி நிற்கிறவன் இருக்கானே, அவன் தான் கைவல்யனாகான். பரபிரம்மத்தை உயிரல் பண்டங்களுடன் கூடியதாக உபாசிப்பவர்கள் தத்தம் உபாசனத்திற்கு ஏற்ற
அழியத்தக்க இலக்குகளை அடைகின்றனர். அவர்கள் ஒளி வழியை அடைவதில்லை. ஆயினும் தூய பரபிரம்மத்தை மட்டும் இலக்காக உபாசிப்பவர்கள் மட்டும் ஒளி வழியை அடைந்து ஆதிவாகிகர்களால் நடத்த பெற்று பிரம்மத்தின் அனுபவத்தை தரும் உலகை அடைந்து பிரம்மத்தை அனுபவிக்கின்றனர் என்பதை வேதங்களில் தேர்ந்த முடிவு. 4ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பாதம் கதிபாதம் முக்தாத்மா சொன்னபடி நிறைவு. சந்தேகம் உண்டா? சுவாமி, இது பிரம்மசூத்திரத்திலிருந்து வெளிப்படையா சொல்லியிருக்கா இல்ல அதுல இருந்து டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு? ஆமா, இந்த பாதை இப்படி பிரம்மசூத்திரம் எல்லாத்தையும் சொல்றது. சில பேர் இப்படி சொல்றா, சில பேர் இப்படி சொல்றா, சில பேர் இப்படி சொல்றா அப்படின்னு. இப்போ அவ சொல்றத மெயினா கொள்றவா இருக்கா இல்லையா? அவ அந்த வழிக்கு போறேன்னு போறான். அப்படி இல்லை, ராமானுஜருடைய கொள்கை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? இவா இந்த வழிக்கு போறா. இதை டிரைவ் பண்றாதான் 3 ஆச்சாரியர்கள் இருக்காளே, அவ இந்த தாங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி டிரைவ் பண்றா. எப்படி டிரைவ் பண்றான்னாக்க, வேதத்துல மற்ற இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் அலசி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றதுங்கிறது தவறு, இப்படி சொன்னோம்னாக்க இது மற்றதோட இடிக்கும் கூடாது அப்படின்னு விட்டு அதெல்லாத்தையும் பார்த்து இதுதான் கரெக்டுன்னு நிர்ணயம் பண்றான். இப்போ அதான் இந்த சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் முக்கியமான வித்தியாசம் எதையோ பார்க்கலாம். நீங்க அவர் சகுண பிரம்மத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சகுண பிரம்மம்னாக்க இப்போ பிரம்மம்ல 2ஆறுதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது பாருங்க நமக்கு. அதுக்கு மேல என்னன்னாக்க, முக்திங்கிறது யாருக்கு? நம்ம எல்லாருமே அகம் பிரம்மாஸ்மி, நம்ம பிரம்மமா இருந்தோம்னாக்க பிரம்மத்துக்கு முக்தி வேணுமா? வேண்டாம். இல்ல, பிரம்மத்தினுடைய நிழல் அகங்காரத்துல விழுறது. அகங்காரங்கிறது அச்சேதனம். அப்போ அந்த அகங்காரம் தான் ஜீவாத்மா நினைக்கிறது. என்னாக்க அகங்காரத்துக்கு முக்தி வேணுமா? அச்சேதனத்துக்கு முக்தி வேண்டியதில்லை. இப்போ நீ எய்தர் கேஸ் முக்திங்கிறது அர்த்தம் இல்லாத போய்டுறது. அப்படி இல்லாம இதுவும் ரைட்டு. எது அவர் என்ன சொல்றார்? அது ஒன்னே சதேவ சோமியா இதமக்கிற அசீத் ஏகமேவ அத்விதீயம் இல்லைன்னா சொல்ற இல்லையா? சதேவ அது ஒன்றே, ஏகமேவ ஒன்றாகவே, அத்விதீய இரண்டற்றதாக. இது அப்படியே உண்மை, அது எடுத்துக்கோ. ஆனா அதே சமயத்துல துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்வர்த்தி அனஸ்யன்யன் அபிசாகிசீதி அப்படின்னு சொல்லிருக்க. 2 ஒத்த பறவைகள் ஒரு பழமரத்தை அடைந்திருக்கின்றன. ஒன்று அதன் பழங்களை புசிக்கிறது, ஒளி இழக்கிறது. இன்னொன்று பழங்களை புசிப்பதில்லை, ஒளி வருகிறது. அப்படிங்கிறச்சு இதையும் சொல்லணும். அப்போ ஒண்ணுதான் இருக்குன்னாக்க இது சரி வராதே. அதனால பிரம்மத்துக்கு குணம் உண்டா இல்லையா? குணம் உண்டு, குணம் இல்லை. இது என்ன 2 ஒண்ணுக்கு ஒன்றும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கே அப்படின்னாக்க நம்ம அதைத்தான் நம்ம இது பண்ணோம். பிரம்மங்கிறது எல்லா நற்குணங்களையும் உடைய, அந்த நற்குணங்களால எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணப்படாத ஆத்மா. இந்த நற்குணங்கள் இருக்கு, அதுதான் இந்த உலகம் உலகில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும். பிரம்மம் தனி. நான் இருக்கேன், நான் சட்டை போட்டுருக்கேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜபாட்டு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அவன் ராஜபாட்டை போட்டு வந்தான்னாக்க அவன் ராஜா, கள்ளப்பாட்டு போட்டு வந்தா கள்ள, அவன் கள்ள. ஆனால் இருக்கிற ஆள் ஒரு ஆள் தான். அந்த மாதிரி 2 சொல்லியிருக்கு வேதத்தில். 2ஐயும் ஒத்துந்தான் ஆகணும். ஒன்றை சொல்லி ஒன்றை மறுக்கப்படாது. வேதத்தில் எவ்ரி சிலபல் இஸ் மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது கண்டிஷன். அதுக்காக தான் எம்பெருமானா அந்த 2ஐயும் ஒருங்க விட்டுருக்கார். அகடித கடனா சாமர்த்தியம், சேர முடியாத 2 சேர்த்து பதில் சொல்லியிருக்கார். அதுக்காக தான் சொல்க இல்லையா, பிரம்மான் சபைக்கு போறவா சில பேர் இருக்கா, நேர பிரம்மத்தை அடையிறவா இருக்கா. 2ஐயும் ஒத்துட்டு இருக்கார். ஒத்துட்டு யாரெல்லாம் இதுக்கு போறா? யாரெல்லாம் பிரம்மத்தை ஒரு அங்கமாக உபயோகிக்கிறாரோ அவள் போறா.
யார் பிரம்மத்தை டைரெக்டாக உபயோகப்படுறாளோ அவள் டைரெக்டாக பிரம்மத்துக்கு போகும். தற்கருது அதுக்கு அவளுக்கு இது கிடையாது. புரியுதா? புரியுது சாமி, புரியுது சாமி. இன்னும் இந்த மாதிரி அவர் விளக்கமாக சொல்லலை. நான் அவரதையும் படிச்சிருக்கேன், மதுரோடையும் படிச்சிருக்கேன், இதையும் படிச்சிருக்கேன். அவர் சிலது எல்லாத்தையும் அவர் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அது இனிஷியலாக ஆரம்பிக்கிறச்சியே நாராயணன் தான் தெய்வம். மற்ற தெய்வங்கள் இருக்கு, ஆனால் நாராயணன் தான் தெய்வம் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு அவர். இம்பரவான அப்படி ஆரம்பிக்கலை. தெய்வம் ஒன்று இருக்கணும், அது எதுவாக இருக்க முடியும், எல்லா அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு அது நாராயணனாகத்தான் இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணுறோம். சங்கரரை பொறுத்த மட்டும் இல்லை, பிரம்மசூத்திரம் அத்வைதத்தை தான் சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எழுதிச்சே தான் முதல் எழுதிச்சு அத்தியாச பாஷ்யம் மட்டும் முன்னால் ஆரம்பிக்கிறச்சு இது அத்வைதத்தை தான் சொல்றது, பிரம்மத்தை வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் முடிக்கச்சே டிஃப்ரெண்டாக முடிக்கிறார். அதாவது பர அதாவது பரபிரம்மத்தை போய் அடையிறதோ இல்ல பிரம்மத்தை அடையிறதோ கிடையாது. நம்ம வைகுந்தத்துக்கு போய் நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதே கைங்கரியத்தை செய்வோம். செய்தால் அடுத்த பிறவி இல்லை. பிரம்மத்தை சேர்ந்து கலந்துடுறோம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதான் கலக்க முடியாது. அதான் பிரம்மத்தை ஞானத்தை ஞானம் அடைந்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்றது, விடுதலை. ஞானம் அடைந்தாலே விடுதலை அதெல்லாம் இல்ல. ஞானம் அடைஞ்சுட்டா இல்லையன்றதே நமக்கு தெரியாது. ஞானம்ங்கிறது என்னதுன்னு முதல்ல தெரியல, என்ன கிடைச்சுதான்னு தெரியாது. சோ நம்ம நம்ம பிரம்மத்தை அடையிறதுன்றது வைகுந்தத்தை அடைவோம், இங்க என்ன செய்வோமோ அதை செய்வோம். அதான் அதுலயும் நீங்க இன்னும் கொஞ்சம் பழுத்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பண்ணா அதுலயும் 10 டிஃபரன்ஸ் காமிக்கிறார். இங்க ஒருத்தர் நல்லா வஜனை பாடிட்டே இருக்கார், தன்னை மறந்து பாடுறார், கண்ணில் தார தாரையா கண்ணு தண்ணியை சொரியுறது. அங்க போய் அதே பண்ணிட்டு இருப்பார் தற்கருத்து நியாயத்தினால. சிலுவரமா ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்படின்னு ஒருத்தரையும் தனித்தனியாக காமிக்கிறாருங்க. அது அப்கோர்ஸ் நம்ம ஒரு வைஷ்ணவருடைய ஒரு ஒரு ஸ்பெஷல் செக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேணாம். ஆனால் நம்ம பொறுத்த தற்கருது நியாயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதனாலதான் இங்க திருப்பி சொல்றா, பெருமாளை கைங்கரியம் பண்ணு, மாலடியார்களை பூஜிக்கு, பகவத் கைங்கரியத்தோட பாகவத கைங்கரியம் முக்கியம். திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப வைஷ்ணவிட்டிக் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவசன போஷணத்தில் சொல்றதுனாக்க வேதார்த்தம் மருதிடுவதுன்னு ஆரம்பிக்கிறது. முடிக்கச்சு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்றது அப்படின்னா ஆச்சாரிய அபிமானம் தான் சொல்றது. எங்க இருக்கு வேதத்துல அது மாதிரி அப்படின்னாக்க, வேதம் மனுஷனுடைய பிறவி எடுத்த நோக்கம் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான். அவன் கை காலு நாக்கு மூக்கு கொடுத்ததெல்லாம் அதுக்காக தான் கொடுத்துருக்கு. ரைட்டு. அப்போ நான் பிரம்மத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தொண்டு பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மம் என்னைக்காவது வாய் திறந்து ஆஹா நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுமா? இல்லை நீங்க தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு சொல்லுமா? சொல்லாதே. ஆனா இந்த பிரம்மத்தை காட்டி கொடுத்த ஆச்சாரியன் இருக்கான் பாருங்க, இந்த ஆச்சாரியனுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தோம்னாக்க, ஆச்சாரியன்னு சொல்றச்சையே ஆச்சரித்தி ஆச்சாரியத்தே, தானும் ஆச்சரிக்கிறான், பிரம்மத்துல போக வழி தானும் அந்த வழி போகிறான், இன்னொருத்தரையும் அது வழி போக வைக்கிறான். அவன் தப்பு சொன்னா போன நீ இது பண்ற தப்பு, அது பண்ற ரைட் அப்படின்னு சொல்லுவான். எம்பெருமானாருடைய ஒரு கசின் இருந்தார், கோவிந்த பெருமாள்னு பேரு. அவர் தான் பின்னால் எம்பார் ஆறார். அவர் முதல்ல இவருடைய எம்பெருமானாருடைய மாமா பெரிய திருமல நம்பினுடைய சிஷ்யரா இருந்தார். அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணுவார். ராத்திரி அவருக்கு படுக்கை போடுவார். படுக்கை போட்டுட்டு இந்த படுக்கையில விழுந்து தான் 2 இதை எம்பெருமானார் பார்த்துட்டு இருந்தார். ஐயோ என்ன இப்படி இவ்வளவு தம்பி இவ்வளவு தப்பு பண்றான் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, ஏன்பா ஆச்சாரிய படுக்கை நீ படுக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு. என்ன தப்பு அப்படின்னு, இன்னும் ஏன் படுத்து பரல்ற அப்படின்னா, சுவாமி நான் அவருக்கு படுக்க போட்டுட்டேன்,
அதில் நான் படுத்து பண்ணதான் ஏதாவது எங்கேயாவது எங்கேயாவது கடித்தல் உறுத்தல் இருக்கா தெரியுமே? எறும்பு கடிக்கிறதா இல்லை ஏதாவது உறுத்ததான் தெரிய வேண்டாமா? அவருக்கு அது இருக்கப்படாது பாருங்க. அது இருந்தால் உடனே அது போக்கிடுவேன் இல்லையா? அதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு. இது என்ன ஆச்சாரிய பக்தி? அந்த அளவுக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஊரத்தாழ்வான் இந்த லட்சம் கிரந்தங்களை 2-3 நாள் நைட்லேயே மனப்பாடம் பண்ணினவர். சீபாஷிய கிரந்தங்களை அவர் எம்பெருமானார் சொல்ல சொல்ல சீபாஷியம் எழுதிட்டே வந்தார். ஒரு கண்டிஷன் என்னன்னாக்க, நான் சொல்றச்சே ஏதாவது உமக்கு சரியா இல்லைன்னு பட்டுதானாக்க நீ எழுதுறது நிறுத்திடும். இந்த ஆத்மாதிகரணம் வந்தது, அது சொல்றச்சே சொன்னார். ஆத்மாவுடைய லட்சணம் என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானார் தான் சொல்லிட்டே வந்தார். சாஸ்திரப்படி ஞானானந்தங்கள் அப்படின்னு சொல்லி வந்தார். தூரத்தான் நிறுத்திவிட்டார். ஏன் நிறுத்தினீர்னார்? அவர் சாதிக்கிறது சரியா தெரியல, எனக்கு சரியா படலை அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு? ராமானுஜருக்கு. எழுத வேண்டாம் போ அப்படின்னுட்டார். அவர் எழுந்து வந்தார், மடத்து வாசல் உட்காந்துட்டார். அப்புறம் எம்பெருமானார் யோஜனை பண்ணி பார்த்தார். அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு தோணித்து. ஒரு நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டு வார மேலே கண்டினியூ பண்ணி எழுத. ஆத்மாவுக்கு லட்சணம் சேஷத்துவம், அதாவது ஞானம் ஆனந்தம் ரெண்டும் பிரம்மத்துக்கும் உண்டு, ஆத்மாவுக்கும் உண்டு. ஆத்மாவுக்கு மின்மினி பூச்சியுடைய விளக்கு மாதிரி அதனுடைய ஒளி இருக்கும். பிரம்மத்துக்கு 100 கோடி சூரியனுடைய வழி இருந்துருக்கும். ரெண்டும் விளக்கு தான். ஆனால் அந்த பிரம்மம் இருக்கு, அது யாருக்கு அடிமை செய்யாது. ஆனால் இந்த ஜீவாத்மா அடிமை செய்யும். ரெண்டுக்கும் ஞான ஆனந்தம் காமனா இருந்தாலும் வித்தியாசம். அவன் சேஷி, இவன் சேஷன். அது அப்புறம் வந்தார். மற்ற பேர் சும்மா இருப்பாளா? தூரத்தாழ்வான்ட்டு போய், என்ன சுவாமி உண்மையே இப்படி பரட்டி அடிச்சுட்டாரு எம்பெருமானார், 2 நாளைக்கு வெளியில் உட்காந்து இருந்தீரே அப்படின்னு. அவர் ரொம்ப செஞ்சு சிரிச்சு சொன்னார், நான் அவருடைய ஒரு பொருள். அவருக்கு உள்ள உட்கார வச்சா உள்ள உட்காரு, வெளியில் உட்கார வச்சா வெளியில் உட்காரு. நான் இந்த புஸ்தகம் வச்சுருக்கேன், இந்த புஸ்தகம் இங்கே வச்சுருக்கேன், இல்லைன்னா அங்கே கொண்டே வைக்கிறேன், ஷெல்ஃபில் கொண்டே வைக்கிறேன். இங்கே வச்சா அது ஏன் வச்சு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதனால் அவனு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லையே இல்லை அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அது ஒரு முக்கியமான பங்கு வைஷ்ணவாட்ட. அது மட்டும் இல்லாமல் பின்னால வந்த வியாக்கியானக்காரன்ல மூர்முன்னார்னு பேர். மூர்முன்னார் சீனிவாசாச்சாரியார்னு ஒருத்தர் பேர். அங்கே அந்த ஊர் பேர் கிடக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அவருடைய சிஷ்யராக இருந்தார். சிஷ்யர் மட்டும் இல்லை, அவருக்கு மாப்பிள்ளையாகவும் இருந்தார். முதலுக்கு ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், அவருக்கு பிரசாதம் சாப்பிடுவார். சாப்பிட்டு கடைசியில் என்ன சாப்பிடுவா? மோர் சாப்பிடுவார். மோர் சாப்பிட்டு போயிட்டதுக்கப்புறம் அந்த இலையிலேயே உட்காந்துட்டு அவர் சாப்பிடுவார். அவர் முதல்ல மோர் ஜான் சாப்பிடுவாராம். அதனால் அவருக்கு பேர் மோர் முன்னா சீனிவாசாச்சாரியார்னு பேர் அவருக்கு. ஏன்னா ஆச்சாரியனுடைய இது அவ்வளவு பக்தியோட பார்த்து அது பண்ணிருந்தார். அதனால அவருக்கு மோர் முன்னார்னு. சுவாமி ஒண்ணு ரொம்ப இவர் கோரத்தாழ்வான் எழுதும்போது கூட ஆச்சாரியன் மேல அவ்வளவு இது இருந்தாலும் தன்னோட அந்த ஒரு அப்ஜெக்ஷன், அந்த தன்னோட ஒரு குறிப்பு இருக்குங்கச்ச சொல்ல முடிந்தது இல்லையா? அது ஒரு பெரிய அதான். அதாவது கூரத்தாழ்வான் எம்பெருமானாரோட 10 வயசு மூத்தவர். சொல்ல போனா இன்னும் நன்னாவே படித்தவர். கூரத்தாழ்வானுக்கு ஒரு ஒரு தனி இடம். அப்படிப்பட்ட அவர் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுதான். ஒரு நாள் கூரத்தாழ்வான் போய் பெருமாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கச்சே, உங்களுக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்டுவிட்டார். எனக்கு பரமதம் வேணும்னு சொல்லிட்டார்.
கொடுத்தேன். அது மட்டும் காணாது. 400 ஆணுக்கு பரமதம் வேணும், என்னை சேர்ந்தவளுக்கு பரமதம் வேணும்னு கேட்டாரான். 400 தான் அவன் நல்ல வைஷ்ணவன் தான், நல்ல எண்ணத்துல தான் சொன்னான். இந்த ராஜா சோழ ராஜா எல்லாட்டையும் கையெழுத்து வாங்கறச்சே, நீங்கள் இவாள்கிட்டலாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? இங்கே ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா எல்லாட்ட வாங்கின மாதிரி அப்படின்னு சொன்னதே அவன் தான். அவன் ராமானுஜரை காட்டி கொடுத்தான்னு சொல்கிறேன்னு சொல்ல விட ராமானுஜர் பெருமை அறிஞ்சு சொன்னான். அதனால எல்லாருக்கும் 400 பேர் வெறுப்பு. நான் கூறத்தோடான் அவனை வெறுக்கலை, அவனுக்கு பரமதம் வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னை சேர்ந்தவளுக்கு பரமதம் வேணும். சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னிலேருந்து 10வது நாளைக்கு உங்களுக்கு பரமதம் அப்படின்னு விட்டார். ரொம்ப சந்தோஷத்தோட இங்கே வந்தார். இதை எம்பெருமானார் கேட்டார். கேட்ட உடனே அவர் தன்னுடைய மேல் வேஷ்டியை சுற்றி மேலே பந்தா போட்டு பிடிச்சாராம். ஆறு ராமானுஜர் எல்லாரும் எல்லாம் கேட்டாராம், என்னன்னாக்க, ஐயோ நான் திருக்கோச்சூர் நம்பிட்டு அபசாரப்பட்டுட்டேன், எனக்கு நரகம்தான் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு கூறத்தோட சம்பந்தத்தினால் எனக்கு பரமதம் கிடைக்கும் எனக்கு பாரு அப்படின்னா. அந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். பிள்ளை உறங்காவிலிதாசர் ஒரு வேடுவர். அவர் எம்பெருமானார் குளிக்க போறச்சே தன்னுடைய மருமான் முதலையாண்டான் தோளில் கையை வச்சுன்னு போகிறான். குளிச்சுட்டு வரச்சே பிள்ளை உறங்காவிலிக்கு தோளில் கையை வச்சுன்னு போகிறான். இது நல்ல சுத்தமான பிராமணனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா அது போறச்சே பிராமணங்க கை வச்சு வரச்சே சூத்திரன் கை வச்சுன்னு வராரு அப்படின்னு விட்டு அவருடைய மனசு எம்பெருமானாருக்கு தெரிஞ்சுது. உடனே ஒரு நாள் சொன்னார், நீங்களாம் அப்படி நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா நான் எதுக்காக பண்றேன்னாக்க, அவனுக்கு யாருக்கு பிள்ளை உறங்காவில்லிக்கு முதலியாண்டானுக்கு ஜாதி, படிப்பு, செல்வம், இந்த 3க்கு ஒரு தகுதி ஏதாவது இருக்கு சொல்லிக்கலாம். ஆனா அவனை பொறுத்த மட்டும் இந்த ஜாதிங்க தவிர்க்க முடியாது, செல்வம் படிப்பும் சேரக்கூடியது. ஆனா உறங்காவில்லியை பொறுத்த மட்டும் இந்த ஜாதியும் கிடையாது, செல்வம் கிடையாது, படிப்பும் கிடையாது. அதனால அவன் ஹீஸ் தி பூரஸ்ட் பர்சன். அதுக்காக அவனுக்கு பேரே என்ன தெரியும் இல்லையோ, ராமானுஜ ஸ்பர்சவேதின்னு பேரு. ஸ்பர்சவேதின்னு என்ன அர்த்தம்னாக்க, இந்த காலத்துல ஒரு சில குளிகைகள் இருக்குமா, சில மூலிகைகள், அதை செம்பு மேல தடவினாக்க அது பொண்ணாயிடுமா. அது மாதிரி ராமானுஜரை தூய்மைப்படுத்துறவா யாரு? பிள்ளை உறங்காவில்லையே வச்சிருக்கா. அந்த அளவுக்கு வைஷ்ணவன் அப்படிங்கிற பேர் தான் வேணுமே தவிர்த்து இதை பிராமணன் அப்ராமணன் அப்படிங்கிறது கிடையாது. யாரெல்லாம் உண்மையாகவே பகவானை நோக்கி போகிறாளோ அவள் irrespective ஆஃப் their caste, creed அண்ட் அதர் திங்ஸ் நிச்சயமாக அவளுக்கு உண்டு. அதை எம்பெருமானா நடத்தி காட்டினான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராபத்து பகல்பத்து திருநாள் எல்லாரையும் எல்லா ஆழ்வார்களுக்கும் பிரசாதம் சாதிப்பா. பிரசாதம் முதல்ல அவள் அம்சையை பண்ணுவான். நம்ம நேராக பார்க்கலாம். நம்ம முதல்ல எடுத்துன்னு நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் வேளாளர், நன்னா கவனிக்கணும், வேளாளர். நம்மாழ்வாருக்கு பண்ணதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் மதுரை ஆழ்வாருக்கு, அப்புறம் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இங்கே திருக்கச்சி நம்பிக்கை வைசியர், அவருக்கு அம்சம் பண்ணதுக்கப்புறம் தான் எம்பெருமானாருக்கு கடைசியில். எம்பெருமானார் அம்சம் செஞ்சதுக்கப்புறம் கூறத்தாழ்வான் பிள்ளலோகச்சை. இது இன்னைக்கு இந்த நடைமுறை இப்பவும் பார்க்கலாம். அவள் தெய்வமா போனா கூட அவள்ல இந்த வித்தியாசம் பார்க்கறது இல்லை. எதுக்காக நம்ம பொறுத்தவரை வைஷ்ணவனா இருக்கணுங்கிற எண்ணம் தான் வளரணும். நமக்கு இன்னுமே இன்னொரு அம்மா வயசுல பிறக்கப்படாது, அதுக்கு வேண்டிய நம்ம இந்த இதில் பிறவில மத்தி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். அதே மாதிரி உலகத்தில் இப்போ இன்னைக்கிற உலகத்தில் சார் இதெல்லாம் இப்போ ப்ரெசன்ட் டேக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ல வேண்டாம். வாழ்ந்தான் ஆகணும், வேற வழி இல்லை. வாழ்ந்தான் ஆகணும்னாக்க அப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உரிய வாழ்ந்தல். பேராசை விடக்கூடாது.
வயசு ஆக ஆக ஆசைகளை குறைச்சிக்கிண்டு நம்முடைய தேவைகளை குறைச்சிக்கிண்டு இருக்கணுமே தவிர்த்து அதுக்கு மேலே போய் அதுக்கு மேலே போய் அதுக்கு மேலே போயின்னு சொல்லக்கூடாது. சில ஆசைகள் நமக்கு இருக்குத்தான் இருக்கும். மனுஷனை கடைசி மட்டும் திண்டாட வைக்கிறது ரெண்டு: டிவி, யோனி. சாப்பாடும் செக்ஸும். வயசாகி முடியலன்னா கூட செக்ஸை நினைக்க வேண்டி வரும். அப்படி வரைச்சே கூட அதை ஒதுக்கணும். அந்த மனசில் அந்த எண்ணத்தை இல்லாமல் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த சந்தியாவதனம் வச்ச மனசா வாசா ஹஸ்தாபியாம் பத்யாம் முதலேன்னு சிஷ்ணா அப்படின்னு. நான் எந்த பாவங்கள் இருந்தாலும் பாவம்லாம் போட்டோம். எதனால? மனசால, வாக்கால. மனசா வாசா ஹஸ்தாபியம் கையால, மனசா வாசா ஹஸ்தாபியம் பத்யாம் காலால, உதரேன வயத்தால, சிஷ்ணா என்னுடைய ஆண்குறியால. சுவாமி ஒரு பிள்ளைக்கு 7 வயசுக்கு பூனை போட்டுருக்கான். அவனுக்கு அந்த தேவை எங்கே இருக்கு? இல்லை ஒருத்தருக்கு வயசு 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சு, அங்கங்கே தேவை இருக்கு அப்படின்னாக்க இல்லை, மனசால நினைக்கலாம். அதுவும் கூடாது அப்படிங்கிறது வேதமே சொல்றது. அதனால அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். இது யாரும் சொல்றது இல்லை. மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரம் பார்த்தீங்கன்னாக்க யாரால் வெரி ரிச் இன் மீனிங். அந்த மீனிங் எல்லாம் தெரிஞ்சதுனாக்க நம்ம என்னெல்லாம் பண்றோம் தப்பு, இது எவ்வளோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது ஒரு வழிகாட்டியா இருக்கு. வேற நீங்க ஏதாவது டவுட்ஸ்? நம்ம இன்னும் ஒரு 7 அதிகரணங்கள் தான் இருக்கு. கடைசி பாடம் முக்தி பாதத்துக்கு வந்துட்டோம் நம்ம அந்த லெவலுக்கு. பகவத் சங்கல்பத்தில் இது மட்டும் அது நல்லா நடந்து போச்சு. நான் ஏதாவது தடை வந்துடுமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையே வரல அந்த மாதிரி. ஸோ முடிச்சுக்கலாம் இதோட. ஆச்சாரியன் திருவடிகளை தஸ்மை ராமானுஜாச்சாரிய பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம்